எங்க எங்க வர்றாரு அப்படின்னா ஈசாயின் பிள்ளைகளை ஆண்டவர், ஈசாயின் பிள்ளை தான் தாவீது. தாவீது அபிஷேகம் பண்ணுவதற்காக கர்த்தர் அங்க அழைக்கிறாரு. அங்க வந்த உடனே சாமுவேல் என்ன பண்றாருன்னா 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 6வது வசனம், அவர்கள் வந்த போது அவன் எலியாவை பார்த்த உடனே கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுபவன் இவன் தானாக்கும் என்றான். கர்த்தர் சொல்லுகிறார், இல்லப்பா நீ இவன் அபிஷேகம் பண்ணிராத. அதுக்கு அடுத்து 7வது வசனம், கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தை சரீர வளர்ச்சியை பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாறேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். கர்த்தருடைய பிள்ளைகளை, இது கர்த்தர் சாமுவேலுக்கு சொன்ன வார்த்தை. நம்ம சரீர வளர்ச்சியோ அவனுடைய பலத்தையோ வச்சு நம்ம அவனை இடப்படக்கூடாது. கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். இதுக்குத்தான் இருதயத்தை பார்க்கிறாருன்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு. நீ எப்படி வேணாலும் ஆடை அலங்காரம் பண்ணிட்டு போற, நீ எப்படி வேணாலும் விபச்சாரிகள் மேக்கப் பண்ற மாதிரி நீ மேக்கப் பண்ணிட்டு போறான்னு கர்த்தர் சொல்லல. நம்மளுடைய சரீரத்தை பரிசுத்தமா